தஸ்பீஹ் தொழுகையின் விவரத்தை தர முடியுமா? தஸ்பீஹ் தொழுகை மார்க்கத்திலே வலியுறுத்தப்பட்ட நிறைய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய மிக உன்னதமான ஒரு தொழுகையாகும். இது சம்பந்தமான ஏராளமான சஹீஹான ஹதீஸுகள் காணப்படுகிறது என்பதை நாங்கள் ஆரம்பத்தில் விளங்கிக் கொள்வோமாக. ஒவ்வொரு ரமலானுடைய காலம் வரும் பொழுதும் எமது நாட்டிலே சிலரால் அறிவாளிகள் என்று அடையாளப்படுத்தக்கூடிய சில முட்டாள்கள் மூலமாக ஒவ்வொரு விதமான வீடியோக்கள் பகிரப்பட்டு கொண்டிருக்கின்றது. அவ்வாறான வீடியோக்களிலே மௌலவி அன்சார் தப்லீகி என்று சொல்லக்கூடிய ஒருவருடைய வீடியோ, அதே போன்று உஸ்தாத் மன்சூர் அவர்களுடைய வீடியோ இந்த சமூக வலைதளங்களிலே சுற்றி வருவதை காண முடிகின்றது. இவர்களை எல்லோரும் பெரிய முஹத்திஸாக, ஹதீஸ் தெரிந்தவராக ஒரு சில கூட்டத்தினர் நம்பிக்கொண்டு ஏமாந்து கொண்டிருப்பதுதான் கவலைக்குரிய விடயமாகும். அவர்களை பெரிய ஹதீஸ் துறை அறிஞர்களாகவும் ஹதீஸிலே பாண்டித்தியம் பெற்றவர்களாகவும் அவர்களை கருதி அவர்களுடைய இந்த பேச்சுக்களை கேட்டு இந்த தஸ்பீஹ் தொழுகையை இல்லை என்று சொல்லக்கூடிய அது ஒரு பலவீனமான ஹதீஸு, அவ்வாறான ஒரு தொழுகை கிடையாது என்ற அடிப்படையிலே பிரச்சாரங்களை காண முடிகின்றது. அதிலேயும் விசேடமாக இந்த அன்சார் தப்லீகி என்று சொல்லக்கூடியவர் அவருடைய அந்த தாடி வளர்ந்த அளவுக்கு அவருக்கு ஹதீஸ் துறையிலே எந்த விதமான அறிவும் கிடையாது. அவ்வாறு அவருக்கு ஹதீஸ் துறையிலே ஒரு அறிவு இருக்குமானால் அவர் என்ன செய்ய வேண்டும்? இந்த தஸ்பீஹ் தொழுகை சம்பந்தமான அனைத்து ரிவாயத்துக்களையும் அறிவிப்புகளையும் பார்க்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் யாரோ எழுதி வைத்த இந்த வஹாபிச ஏஜென்ட்டுகளாக செயல்படக்கூடிய சிலருடைய புத்தகங்களை பார்த்துவிட்டு மார்க்கம் சொல்ல வரக்கூடாது. அவர் உண்மையிலே பெரிய ஒரு முஹத்திஸ் என்று அடையாளப்படுத்திக் கொண்டாலும் அவரிலே ஒரு கடுகளவும் இந்த ஹதீஸ் பற்றிய அறிவு கிடையாது என்பதை இந்த தஸ்பீஹ் தொழுகையின் பேச்சின் மூலமாக எமக்கு விளங்க கிடைக்கின்றது. அதிலே நாங்கள் குறிப்பிட்டு காட்ட வேண்டிய பல விடயங்கள் இருக்கின்றது. முதலாவதாக அவர் சொல்கின்றார், இந்த தஸ்பீஹ் தொழுகை என்பது இந்த அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸுக்கு பல வழிகள், பல தரீக்குகள் காணப்படுகின்றன. இந்த எல்லா வகையான தரீக்கும், எல்லா வகையான வழிகளிலே வரக்கூடிய தகவலும் பலவீனமானது என்பதாக ஒரு தகவலை அவர் அங்கே அந்த வீடியோவிலே சொல்கின்றார். இது அவருடைய அறிவு மட்டத்தை எடுத்து காட்டுகின்றது. இவர் உண்மையிலே இந்த ஹதீஸ் கிதாபுகளை எடுத்து பார்த்திருந்தால் இவ்வாறான ஒரு கருத்தை அவர் முன்வைக்க மாட்டார். இது சம்பந்தமாக நாங்கள் ஆராயும் பொழுது இந்த தஸ்பீஹ் தொழுகையுடைய சம்பந்தமான ஹதீஸ் கிட்டத்தட்ட 12 சஹாபாக்கள் மூலமாக அறிவிக்கப்படுகின்றது. அந்த அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக மட்டுமல்ல, 12 சஹாபாக்கள் மூலமாக அறிவிக்கப்படுகின்றது. அந்த சஹாபாக்களை நாங்கள் பார்ப்போம். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, மூன்றாவது அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு, நாலாவது அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, ஐந்தாவது ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, ஆறாவது அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஏழாவது அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, எட்டாவது அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஒன்பதாவது அபூ ராஃபி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமையாகிய அபூ ராஃபி ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்று உம்முல் மோமினின் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்று இந்த பெயர் சொல்லப்படாத ஒரு அன்சாரி சஹாபி, இவ்வாறான பல சஹாபாக்கள் மூலமாக அறிவிக்கப்படக்கூடிய ஒரு ஹதீஸ் என்பதை நாங்கள் புரிய வேண்டும். மாறாக இது அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக மட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் அல்ல. இவ்வாறாக பல சஹாபாக்கள் மூலமாக அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் என்பதை நாங்கள் முதலாவதாக தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த ஹதீஸை ஒரு முர்சலான ஹதீஸாக பின்வரும் தாபியங்கள் அறிவித்திருக்கின்றார்கள். முஹம்மது இப்னு காபனில் குரலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அபுல் ஜௌசா ரஹ்மஹுல்லா, அதே போன்று இஸ்மாயில் இப்னு ராஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, உர்வத் இப்னு ருவைம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவ்வாறான பிரபலியமான தாபியங்கள் இந்த ஹதீஸை முர்சலான ஹதீஸாக அறிவித்திருக்கின்றார்கள். முர்சலான ஹதீஸ் என்பது அநேகமான அறிஞர்களிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய
ஹதீஸ் எங்களுடைய ஷாஃபி மத்ஹபிலே நிபந்தனைகளோடு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஹதீஸ் என்பதை முந்த ஹதீஸ் துறை படித்தவர்கள் எல்லோரும் தெரிந்த விடயம்தான். எனவே அந்த அடிப்படையிலே இவ்வாறு பல 10க்கும் மேற்பட்ட சஹாபாக்களால் அறிவிக்கப்பட்ட, இவ்வாறு பல தாபீங்கள் மூலமாக அறிவிக்கப்பட்ட ஒரு ஹதீஸ் தான் இந்த தஸ்பீஹ் தொழுகையுடைய ஹதீஸ். எனவே இவ்வாறு பல சஹாபாக்களாலும் பல தாபீங்களாலும் அறிவிக்கப்பட்ட ஹதீஸை இவர்கள் எவ்வாறு லைஃப் என்று சொல்வார்கள், இவர்களுக்கு என்ன தகுதி தராதரம் இருக்கிறது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். இவர்களுக்கு ஹதீஸ் துறையிலே கடுகளவும் அறிவு கிடையாது. வெறுமனே யாராவது எழுதி வைத்த புத்தகங்கள் மாத்திரமே இருக்கின்றது. அதுவும் முற்காலத்து அறிஞர்கள் எழுதிய புத்தகங்கள் அல்ல, மாறாக இந்த இயக்கத்தை வளர்க்கக்கூடிய சர்வதேச ரீதியிலே உள்ள இந்த போலி அறிஞர்களுடைய புத்தகங்கள் தான் இவர்களுக்கு இமாமாகவும் இவர்களுடைய முஹத்திஸாகவும் காணப்படுகிறது என்பதை நாங்கள் புரிய வேண்டும். இந்த தஸ்பீஹ் தொழுகை சம்பந்தமான ஹதீஸை பல இமாம்கள் சஹீஹ் என்று சொல்லியிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 8 இமாம்கள் இந்த ஹதீஸை சஹீஹ் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதிலே முதலாவது இமாம் சுனனு அபி தாவூத் எழுதிய இமாம் அபூ தாவூத் ரஹிமஹுல்லா, அதே போன்று இமாம் ஹாக்கிம் ரஹிமஹுல்லா, அதே போன்று இமாம் அபூபக்கர் அல் ஆஜூர்ரி ரஹிமஹுல்லா, அதே போன்று இமாம் அபூபக்கர் இப்னு அபி தாவூத் ரஹ்மத்துல்லா, அதே போன்று இப்னு நாசிருத்தீன் திமஷ்கி ரஹ்மத்துல்லா, அதே போன்று இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லா, இந்த ஹாஃபில் துன்யா என்று அழைக்கப்படக்கூடிய இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்களும் அவர்களுடைய சில கிதாபுகளிலே இதை சஹீஹ் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்று இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லா, அதே போன்று இமாம் முர்தலா ஜபீதி ரஹ்மத்துல்லா, எல்லாவற்றுக்கும் மேலாக இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இந்த ஹதீஸை சஹீஹான ஹதீஸாக சொல்லியிருக்கின்றார்கள். எனவே கிட்டத்தட்ட 8க்கும் மேற்பட்ட அறிஞர்கள் இந்த ஹதீஸை சஹீஹ் என்று சொல்லியிருக்கின்றார்கள். எனவே சஹீஹான ஹதீஸாக இருக்குமானால் அதை ஏற்று அமல் செய்வதிலே என்ன பிழை இருக்கின்றது? அதே போன்றுதான் இந்த ஹதீஸ் ஹசனான ஹதீஸ் என்று 10க்கும் மேற்பட்ட அறிஞர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இமாம் பகவி ரஹ்மத்துல்லா, இமாம் ஹாஃபில் முன்சிரி ரஹ்மத்துல்லா, இமாம் இப்னு ஸலா ரஹ்மத்துல்லா, அதே போன்று இமாம் நவவி ரஹ்மஹுல்லா அவர்கள் அவருடைய தஹதீபுல் அஸ்மா வல் லுகாத் என்ற நூலிலேயும் அவர்களுடைய அதுகார் என்ற நூலிலேயும் இந்த ஹதீஸை அவர்கள் ஹசன் என்று சொல்கின்றார்கள். அதே போன்று தகியுத்தீன் சுபுகி ரஹ்மஹுல்லா, அவங்களுடைய மகன் தாஜுத்தீன் சுபுகி ரஹ்மஹுல்லா, அதே போன்று இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மஹுல்லா அவர்கள் அமாலில் அதுகார் என்ற நூலிலே இதை ஹசன் என்று சொல்கின்றார்கள். அதே போன்று இமாம் சுயூத்தி ரஹ்மஹுல்லா, எல்லாவற்றுக்கும் மேலாக இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லா அவர்களும் இந்த ஹதீஸை என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த உலகத்திலே வாழ்ந்து மறைந்த, இந்த உலகம் போற்றக்கூடிய, இந்த உலகத்தில் உள்ள அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த இமாம்கள் எல்லாம் இந்த ஹதீஸை சஹீஹ் என்று சொல்லும் பொழுது, இந்த ஹதீஸை இந்த இமாம்கள் எல்லாம் ஹசன் என்று சொல்லும் பொழுது ஏன் எங்களால் அதை எடுத்து அமல் செய்ய முடியாமல் இருக்கின்றது? இவற்றையெல்லாம் அறியாத இந்த அன்சார் தப்லீகி போன்றவர்கள் தான் இன்று மார்க்கத்தை ஏமாற்றிக் கொண்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டு திரிகிறார்கள் என்பதை உங்களுக்கு இந்த தகவல் மூலம் புரிந்திருக்கலாம். இவ்வாறான இமாம்கள் எல்லாரும், சில இமாம்கள் அதனுடைய ஒரு தரீக்கை வைத்து ஹசனுன் லிதாத்திஹி என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். இன்னும் சில அறிஞர்கள் ஹசனுன் சஹீஹுன் லிதாத்திஹி என்று சொல்லியிருக்கின்றார்கள். இன்னும் சில அறிஞர்கள் சஹீஹுன் லிகைரிஹி என்ற தரத்திலே சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்று அதிகமான ஹசன் என்று சொன்னவர்கள் அவர்களும் ஹசனுன் லிதாத்திஹி என்று சொன்னவர்களும் இருக்கின்றார்கள். அதே போன்று ஹசனுன் லிகைரிஹி என்று சொன்னவர்களும் இருக்கின்றார்கள். இந்த 4 வகையை கொண்டும் அமல் செய்ய முடியும் என்பது சிறு பிள்ளைக்கும் தெரியுமான விடயமாகும். அதே போன்று இந்த ஹதீஸை சிலர் மௌலு என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதை நாங்கள் குறிப்பிட்டாகத்தான் வேண்டும். அவ்வாறு அவர்கள் சொன்னவர்களுடைய தரத்தை பார்க்கும் பொழுது எல்லோராலும் மறுக்கப்படக்கூடியவர்கள். அதிலேயும் அல் ஹாஃபில் இப்னுல் ஜௌஸி ரஹ்மஹுல்லா அவர்கள் இந்த ஹதீஸை மௌலு என்று சொல்கின்றார்கள். இவர்களுடைய நிலைமை எல்லோருக்கும் தெரிந்தது. எந்த அளவுக்கு என்றால் சஹீ முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸை கூட அவர்கள் மௌலு என்று சொன்னவர்கள். இதனால் அவருடைய அந்த கருத்தை யாரும் ஏற்பதில்லை என்பதை நாங்கள்
நாங்கள் புரிய வேண்டும். இதற்கும் மேலாக இவ்வாறு அவர்களுடைய மௌதுஆத் என்ற கிதாபிலே இதை மௌது என்று சொன்னவர்கள் அவர்களுடைய அஹ்காமுன் நிசா என்று சொல்லக்கூடிய கிதாபிலே இந்த ஹதீஸை சுன்னத்தான தொழுகைகளுடைய பட்டியலிலே தஸ்பீஹ் தொழுகையையும் சேர்த்திருக்கிறார்கள். இதை வைத்து சில அறிஞர்கள் இவர்கள் பின்னர் வாபஸ் வாங்கிவிட்டதாக ஒரு கருத்தையும் முன்வைக்கின்றார்கள். ஏனையவர்களை பார்க்கும் பொழுது இந்த சமூகத்திலே யார் யாரெல்லாம் குழப்பவாதிகளாக இருந்தார்களோ அவர்கள்தான் இந்த தஸ்பீஹ் தொழுகையை மௌது என்று சொல்லிக்கின்றார்கள். அதிலேயும் விசேஷமாக ஷேக் இப்னு தைமியா அவர்கள், அதே போன்று இப்னு தைமியாவுடைய மாணவர் இப்னுல் ஹாதி அவர்கள், இவர்கள் போன்ற இந்த வழி தவறியவர்கள் தான், இந்த உலகமே வழிகேடர்கள் என்று அடையாளப்படுத்தியவர்கள் தான் இந்த ஹதீஸை மௌது என்பதாக சொல்கின்றார்கள். எனவே இதை நாங்கள் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த அன்சார் தப்லீகி போன்றவர்களும் அதே போன்று உஸ்தாத் மன்சூர் போன்றவர்களும் இப்படியான இந்த இப்னு தைமியாவுடைய இப்னுல் ஹாதியுடைய இந்த கருத்துக்களை தான் தலைக்கு மேல் தூக்கி வைத்து சமூகத்தை பிளவுபடுத்த நினைக்கின்றார்கள். மாறாக நாங்கள் ஏற்கனவே அந்த சலஃபுகளில் இருந்து சொல்லி வந்த அந்த அறிஞர்களுடைய கருத்துக்களை அவர்கள் விட்டுவிடுகின்றார்கள். இவர்களுக்கு ஏமாற்றுவதை தவிர வேறெந்த வழியும் காரணமும் கிடையாது. எனவே நாங்கள் மேலே சொன்ன இந்த அடிப்படையிலே இந்த தஸ்பீஹ் தொழுகை என்பது மார்க்கத்திலே பல ஹதீஸ்கள் மூலம் வலியுறுத்தப்பட்ட நிரூபிக்கப்பட்ட ஒரு ஹதீஸ் என்பதை நாங்கள் புரிய வேண்டும். சிலர் அவர்கள் தெரியாத்தனமாக அவர்களுடைய அறியாமையை மறைத்து கொண்டு ஆதாரம் இல்லை என்று சொல்வது முட்டாள்தனம் என்பதை நாங்கள் புரிய வேண்டும். அடுத்ததாக ஒரு விடயம்தான் இந்த அன்சார் தப்லீகி அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம். இந்த தஸ்பீஹ் தொழுகையை இந்த மௌலவி மாறி அவங்க தான் தொழுவித்துக் கொண்டு செல்கின்றார்கள். இந்த தஸ்பீஹ் தொழுகையிலே ஜமாத்து சுன்னத்தில்ல. அப்படி ஜமாத்து சுன்னத்தில்லாட்டியும் இந்த மௌலவிமார்கள் தான் இந்த காசு பணத்துக்காக இவ்வாறு தஸ்பீஹ் தொழுகையை இமாம் ஜமாத்தாக தொழுவிப்பதாக அந்த பயானிலே அன்சார் தப்லீகி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இது அவருடைய ஒரு முட்டாள்தனம் என்பதை அவருடைய பேச்சின் இறுதி பகுதி அங்கே சொல்லி காட்டுகின்றது. அவரே அடுத்ததாக சொல்கின்றார், இந்த தஸ்பீஹ் தொழுகைக்கு ஆர்வமூட்டக்கூடியவர்கள் இந்த இரவு தொழுகைக்கு ஆர்வமூட்டுவதில்லை. அந்த இரவு தொழுகையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாத்தாக தொழுதிருக்கிறார்கள் என்று வரக்கூடிய ஹதீஸை சொல்லி காட்டுகின்றார். அப்படி என்றால் வித்ரு தொழுகைக்கு எங்காவது ரமலான் அல்லாத காலங்களிலே ஜமாத்து சுன்னத்தென்று எங்காவது வந்திருக்கின்றதா? இல்லவே இல்லை. அவ்வாறு ஜமாத்து சுன்னத்தில்லாத அந்த வித்ரு தொழுகையைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சில சமயங்களிலே அவர்கள் அதை ஜமாத்தாக தொழுவித்திருக்கின்றார்கள். எனவே ஜமாத்து சுன்னத்தில்லாத தொழுகையை சில சமயங்களில் ஜமாத்தாக தொழ முடியும் என்று அந்த அன்சார் தப்லீகி அவர்களை ஏற்றுக்கொண்டு விட்டு அவர்களே இந்த தஸ்பீஹ் தொழுகையை ஜமாத்தாக தொழுவிப்பவர்களை குறை சொல்லிக் கொண்டிருப்பது அறியாமையாகும். அதே போன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரியிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸிலே வருகின்ற இத்பான் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வேண்டிக் கொண்டார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் எங்களுடைய வீட்டிலே தொழுங்கள், அந்த இடத்தை நாங்கள் தொழுமிடமாக ஆக்கிக் கொள்கிறோம் என்று கேட்டபொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இத்பான் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கே அங்கே அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் இருந்து ஒரு இடத்திலே காலையிலே தொழுவித்தார்கள். இது நஃபில் தொழுகை, இதிலே ஜமாத்து சுன்னத்தில்லை. அவ்வாறு ஜமாத்து சுன்னத்தில்லாத தொழுகைகளையும் ஜமாத்தாக தொழ முடியும் என்பதற்கு இந்த சம்பவம் தெளிவான ஆதாரமாக இருக்கின்றது. அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த அன்சார் தப்லீகி போன்றவர்கள் ஏன் எங்களுடைய உலமாக்களை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்? அவர் இந்த வஹாபிச இயக்கத்தின் தாயியாக இருந்து கொண்டு இந்த இயக்கத்தின் ஒரு தாயியாக இருந்து கொண்டு அவர் சம்பளம் பெற்றுக் கொண்டிருப்பது, அந்த கொள்கையை போதிப்பதற்காக ஊதியம் பெறுவது, அதெல்லாம் கூடும். இந்த மௌலைமார்களுக்கு ஏதாவது ஒரு சிறுதொகை காணிக்கை அன்பளிப்பு கொடுத்தால் அதுதான் கூடாது. இதுதான் இவருடைய மார்க்கத்தின் லட்சணமாக இருக்கின்றது.